இந்த ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஸோ பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் இருக்குது. ஒரு ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. பரீட்சித் மகாராஜ் ரொம்ப பெரிய ராஜா, கிரேட் கிங், எவ்வளோ அற்புதமான செய்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை பற்றி ஏன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்? நிறைய கிங்ஸ் இருக்காங்க, நிறைய பேர், அவங்க பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. அலெக்சாண்டர் த கிரேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பற்றி ஏன் நம்ம பாகவதமில் டிஸ்கஸ் பண்ணல? அவர் பற்றி ஏன் பாகவதமில் இல்லை? நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜா வந்திருந்தாங்க, ஆனால் அவங்க பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஏன் பரீட்சித் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்? ஏன் பாகவதத்தில் பரீட்சித் பற்றி ஃபுல் பாகவதம் பரீட்சித் மூலமாக தான் நம்மளுக்கு வந்தது. அவர்னால தான் நம்ம பாகவதம் டிஸ்கஸ்ஸே பண்ணுறோம் இன்னைக்கு. ஏன் அவர் பற்றி தெரிஞ்சுக்கணும்? அது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், டிவோட்டீஸ், பக்தர்கள் நிஜமாக அவங்க இன்டெலிஜென்ட் இல்லைன்னா அன்இன்டெலிஜென்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்குது இன்னைக்கு இருக்கிற ஸ்லோகத்தில். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் விருகோ நிருஷவர்த்ததே, பரீட்சித் மகாராஜுக்கு சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா விருகஹா அப்படின்னு சொல்றாரு. விருகஹா அப்படின்னு என்ன சொல்லுங்க? புலி, டைகர். விருகஹா அப்படின்னா டைகர். ஏன் டைகரோட கம்பேர் பண்றாங்க பரீட்சித் மகாராஜ்? பவர்ஃபுல். எதனால பவர்ஃபுல்? அது டைகர் அலர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். என்ன நடக்குது, என்ன ஆகுது, ஃபுல் அவேர்னஸ், அலர்ட்னஸ் இருக்குமா டைகருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்க, அப்ரமத்த பிரவருத்தேஷு. அப்ரமத்தா அப்படின்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறது. பிரமத்தா அப்படின்னா கேர்லெஸ். உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் ரொம்ப ஈநாய், ஃபாக்ஸ், அதோட பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வந்து அட்டாக் பண்ணுது அந்த கிராமத்தில் மக்களை. அதனால அவங்க டைகர், புலியை கொண்டு அந்த கிராமத்துக்கு காப்பனாக வச்சுருந்தாங்களாம். அந்த புலி கொண்டு வந்த பிறகு எல்லாருமே இந்த ஈனாயோட பிரச்சனை, வோல்ஃபோட பிரச்சனை இல்லாமல் நல்லா நைட்டில் தூங்குறது. அவங்க என்ன இந்த காப்பன் என்ன பண்ணுது, எப்படி அது காப்பாற்றுது, எப்படி அது அட்டாக் பண்ணி அந்த ஈனாய் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு எதுவுமே தெரியாது. கேர்லெஸ்ஸாக அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அலர்ட். ஒருத்தர் அலர்ட்டாக இருந்தால் மக்கள் எல்லாமே கேர்லெஸ், ஹாப்பியாக இருக்கலாம். பரீட்சித் மகாராஜ் இருந்த டைம்லேயும் எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ட், எல்லாருமே சயின்டிஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. புத்திசாலி, புத்தி இருந்தவங்களும் இருந்தாங்க, பக்தர்கள் இருந்தாங்க. சிம்பிள் லைஃப், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, புரியாது, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் மனுஷங்களே இருந்தாங்க. கேர்லெஸ், அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க இருந்தாங்க. ஆனால் பரீட்சித் மகாராஜ் இருந்ததுனால அவங்க எல்லாரையும் காப்பாற்றினார். எப்படின்னா, பிக் பாக்கெட்டர். நம்ம எங்கேயாவது பப்ளிக்கில், ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா
இது எங்காவது கிராமத்தில் ஜாத்திரை நடக்கும்போது இந்த மாதிரி போனோன்னா மக்களாக இருந்துட்டு யார் கிட்ட பர்ஸ் இருக்குது மொபைல் இருக்குதுன்னு ஈஸியாக எடுத்துடுவாங்க. ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸ் இருக்கும், பார்ப்பாங்க யார் வீக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்து எடுத்துடுவாங்க. அதான் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்தீங்கன்னா மொபைல் பர்ஸுக்குள்ளே போட்டு, இல்லைன்னா ஜிப்பு போட்டு, இல்லைன்னா காரில் ஃபோன் பர்ஸு நகையெல்லாம் காரில் இல்லைன்னா வீட்டில் விட்டுட்டு நல்லா சாவி போட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா எடுக்க முடியுமா? இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து கலிபுருஷன் ஈஸியாக அட்டாக் பண்ணுவாங்களாம். எப்படி ஒரு பிக் பாக்கெட்டர் கேர்லெஸ்ஸாக இருந்தால் எப்படி அட்டாக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கலிபுருஷன் யாரெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து ஈஸி டார்கெட். ஆனால் பரீட்சித் மகாராஜ் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களையும் காப்பாற்றிட்டு இருந்தாரா. ஏன்னா அவர் வந்து விருக்கஹா, அவர் வந்து விருக்கோ ரிஷுவர்த்ததே டைகர் அமாங் மென், அலர்ட், ரொம்ப அலர்ட்டாக இருந்தார் அவர். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது? இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன ஆகுது? சனாதனத்தை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்கிறாங்க, அசம்பிளியில் சொல்கிறாங்க, மீடியா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்? அவங்கலேருந்து இன்டெலிஜென்ட் கிடையாது. கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதால, மூர்க்கஹா அப்படின்னு சொல்றாரு. அவஜானந்தி மாமூடா அப்படின்னு சொல்றாரு. மூடா அப்படின்னா அன்இன்டெலிஜென்ட், ஃபூலிஷ், ராஸ்கல். அன்இன்டெலிஜென்ட் ஃபூலிஷ் அவங்க மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒன்று உதறிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறது, அவங்க பண்ணுறது ஒன்றும் புரியாது. எதனால பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க எதுவும் தெரியாது. அவங்க தான் மூடா, ஃபூலிஷ். ஒரு பர்பஸ் இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. என்ன தெரியும் சனாதன தர்மம் அப்படின்னா என்ன தெரியும்? இருக்கிற மக்களுக்கு, இருக்கிற அரசாங்கத்துக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு இன்னும் தெரியாது. சனாதனம் அப்படின்னா என்ன? எட்டர்னல், எல்லா காலத்திலையும் இருக்க வேண்டியது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கிருஷ்ணர் சொல்றாரு, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா அப்படின்னு சொல்றாரு. எட்டர்னல், நம்ம எல்லாருமே எட்டர்னல், எல்லா காலத்திலையும் நம்ம இருக்கிறோம், இருப்போம். அதே மாதிரி அர்ஜுனர் சொல்றாரு கிருஷ்ணரை பத்தி விஸ்வரூப யோகத்துல, சனாதனா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஆதி அனாதி, அவர் தான் ஸ்டார்டிங், எண்டிங் அண்ட் எட்டர்னல் அப்படின்னு சொல்லி பகவத்கீதாலே கிருஷ்ணர் சொல்றார் அவரை பத்தி. தர்மம் அப்படின்னா என்ன? தர்மம்னா ரிலீஜியன் கிடையாது. நம்ம எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், நிறைய வாட்டி தப்பாக புரிஞ்சுப்போம். தர்மம் அப்படின்னா ரிலீஜியன் சொல்லி இல்லை. என்ன தர்மம் என்ன? இல்லை, தர்மம் அப்படின்னா நம்மளோட நேச்சர். நேச்சர் அப்படின்னா எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சுகர் அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம்? எது சொல்லுவோம் நம்ம? ஸ்வீட்டாக இருந்தால் சுகர், ஒயிட்டாக இருந்தால் சுகர், கிறிஸ்டல் ஸ்மால் கிறிஸ்டல்ஸாக இருந்தால் சுகர். ஸோ சுகரோட நேச்சர் என்ன? இங்க இனிப்பு, ஸ்வீட்டாக இருக்கிறது சுகரோட நேச்சர். ஸோ சுகரோட தர்மம் என்ன? இங்க ஸ்வீட்னஸ். ஃபயர்,
ஃபயரோட தர்மம் என்ன? ஹீட், தொட்டாலே சுடும். ஸ்மோக், புகை. இந்த ரெண்டு ஃபயரோட தர்மம், நேச்சர். புரியுதா? கிருஷ்ணர் சனாதனா, ஜீவர் எல்லாருமே சனாதனா. புரியுதா? ஜீவங்களோட தர்மம் என்ன? ஒரு சூப்பர் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னது அந்த ஸ்லோகம்? என்னது? ஜீவேர ஸ்வரூபோய் நித்ய கிருஷ்ணதாசா. அது ஜீவரோட தர்மம். என்னது அது? நித்ய கிருஷ்ணதாசா. நித்யா இல்ல இன்னைக்கு காலையில மட்டும்தான் இல்ல, கிடையாது. நித்தியம் அப்படின்னா எட்டர்னல், அப்படின்னா சனாதனம். அதையும் சனாதனம். ஸோ ஜீவர்களோட தர்மம் என்ன? கிருஷ்ண உணர்வு. நித்ய கிருஷ்ணதாசா, ஜீவேர ஸ்வரூபோய் நித்ய கிருஷ்ணதாசா. சனாதன தர்மம் அப்படின்னு என்ன? கிருஷ்ண உணர்வு ஆகிறதுக்கு அந்த ப்ராசஸ் இருக்கு, அதுதான் சனாதன தர்மம். அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ், கிருஷ்ண சேவையில கிருஷ்ணருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சனாதன தர்மம். அது தெரிஞ்சுக்கிட்டு அது ஃபாலோ பண்றது சனாதன தர்மம். எத்தனையோ பேர் வந்தாங்க. ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்த உடனே என்ன பண்ணாரு? பிரம்மர் கிட்ட இருந்து அந்த வரம் வாங்கின உடனே என்ன பண்ணாரு? விஷ்ணு ஆராதனம், உலகத்துல இருக்கிற விஷ்ணு ஆராதனம் முழுசாவே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயத்னம் பண்ணாரு, ட்ரை பண்ணாரு. என்ன ஆனாரு? என்னாச்சு அவருக்கு? எத்தனையோ பேர் வந்தாங்க. இந்த ஒரு சனாதன தர்மம், இந்த விஷ்ணு ஆராதனம், கிருஷ்ண ஆராதனம், நாம சங்கீர்த்தனம் உழைக்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்தாங்க. அவங்க எங்க இருக்காங்க இப்போ? சனாதன தர்மத்தை புரியாம இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. இப்போ விஷ்ணு கிருஷ்ணர் சனாதனமா, சனாதன தர்மத்தை நான் உழைக்கணும் அப்படின்னு சொல்றவங்க சனாதனமா? முடிஞ்சது. ஸோ அவங்க சும்மா மைக் வச்சுக்கிட்டு பேசுனா ஒன்றும் ஆகாது. ஆகும் ஏதாவது? இன்னும் நம்மளுக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்கு தெரியலையோ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சு வைக்கிறோம். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, தெய்வ ஆசுர பிரவருத்தி அப்படின்னு சொல்றாரு. யாரு தெய்வ பிரவருத்தி அப்படின்னா? யாரு காட்லி குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க? யாரு? விஷ்ணு பக்தா. யாரெல்லாம் விஷ்ணு பக்தர் அவங்களுக்கு எல்லாமே குட் குவாலிட்டிஸ் இருக்கா. ஸ்மிருதோ தெய்வா அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரத்தை. விஷ்ணு பக்த தெய்வ பிரவருத்தி. அதே மாதிரி யாருக்கு இந்த ஆசுரி பிரவருத்தி இருக்கோ அவங்க இந்த மாதிரி யோசிப்பாங்க. அவங்க இன்டெலிஜென்ட், அன்இன்டெலிஜென்ட். இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அப்பிரமத்த பிரமுத்தேஷு பிரமத்தேஷு பிரமத்தா, கேர்லெஸ் அண்ட் அன்இன்டெலிஜென்ட். அவங்க டிஸ்டர்பன்ஸ். ஹிரண்யகசிபு பண்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். ரெண்டு கேட்டகரியில் இருக்காங்க. சில பேர் அன்இன்டெலிஜென்ட், சில பேர்
பிரமத்தா மேட், கேர்லெஸ். அன்இன்டெலிஜென்ட்னா ஓகே, ஆனால் மேட் பீப்புள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரெண்டுமே இருந்தேன்னா இன்னும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அப்பிரமத்தா பரீட்சித் மகாராஜ் மாதிரி நம்ம அலர்ட்டாக இருக்கணுமா. அப்பிரமத்த பிரமத்தேஷு. புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள், எத்தனை பேர் இங்கே, நிறைய பேர் இங்கே ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஏரோப்ளைன் ஏர்போர்ட்டில் நின்று டேக் ஆஃப் ஆகணும், வந்து லேண்டிங் ஆகணும்னா ஏர் கண்ட்ரோல் அன்னு இருக்கும். ஏடிசி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேமஸ். இந்த ஏரோப்ளைன் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நம்ம டிராஃபிக் கான்ஸ்டேபிள் இருப்பாங்களோ அந்த மாதிரி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரோப்ளைன் டிராஃபிக் பண்ணுறதுக்கு ஏடிசி அப்படின்னு இருக்கும், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி. அவங்க கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எந்த ஆல்டிடியூடில் இருக்காங்க, எந்த லாங்கிடியூடில் இருக்காங்க, அவங்க லேண்ட் ஆகலாமா இல்லை டேக் ஆஃப் ஆகலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அலர்ட்டாக இருப்பாங்க. 1 செகண்ட் அவங்க அலர்ட் இல்லைன்னா கிராஷ் ஆகிடும், இல்லைன்னா ஏதோ பிரச்சனை ஆகிடும் அந்த ஏரோப்ளைனுக்கு. ஆனால் இவ்வளோ கண்ட்ரோல், இவ்வளோ யோசிச்சுட்டு அலர்ட்டாக இருக்கிற அவங்க பற்றி ஏரோப்ளைனில் உக்கார நம்பருக்கு எதுவுமே தெரியாது. வந்தோமா ஏர்போர்ட்டுக்கு, ஏரோப்ளைனை உக்காந்தோமா, மொபைல் பார்க்கறது, இல்லைன்னா நம்ம ஃபேமிலி கூட இருந்தால் டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லைன்னா தூங்கிறது, லேண்ட் ஆகின உடனே போக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது எப்படி அந்த ஏரோப்ளைன் சேஃபாக லேண்ட் ஆகுதுன்னு சொல்லி. பரீட்சித் மகாராஜ் அலர்ட்டாக இருந்தார். அலர்ட்னஸ், அதுக்கு தான் அந்த அரசாங்கம் அப்படின்றது சொல்கிறது. நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது, இன்னோசென்ட். நம்ம எப்படி இன்னோசென்ட்னா, அந்த ஏரோப்ளைனில் எப்படி அந்த லேண்ட் ஆகுது, எப்படி அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படி டைரக்ட் ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. ஆனால் நம்ம சேஃபாக லேண்ட் ஆகிறோம். கரெக்டா? அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜ் ரொம்ப அலர்ட்டாக இருந்துட்டு அன்இன்டெலிஜென்ட் பீப்புள், யாரெல்லாம் அன்இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்களோ அந்த ராஜ்யத்தில், அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தாராம். ஸோ நம்மளையும் அந்த மாதிரி அலர்ட்டாக இருக்கணும். எப்படி நம்ம பிக் பாக்கெட்டர் கிட்ட இருந்து அலர்ட்டாக இருப்போமோ. எத்தனை பேர் இங்கே இந்த மாதிரி ஒரு மொபைல் விருந்தாவனில் போயிட்டு மொபைல், பர்ஸு, காசு எல்லாம் யாரோ பிக் பாக்கெட்டர் எடுத்துட்டு, நான் ஆக்சுவலி என்னோடய ஃபோன் 2023 என்னோடய ஃபோன் தொலைச்சிட்டேன் நான் விருந்தாவனத்தில். ஏன்னா அலர்ட்டாகவே இல்லை. ராதா தாமோதர் டெம்பிள் போனேன், வந்த உடனே பாக்கெட்டில் கை வச்சா ஃபோன் இல்லை. ஸோ பிக் பாக்கெட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யார் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களோ அவங்க மேலே கை வைப்பாங்க, அவங்க பாக்கெட்டில் கை வைப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா கலி மகாராஜ், கலிபுருஷன். ஸோ அதனால் அலர்ட்டாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் சீரியஸாக இருக்கணும். ஒரு இதுவும் ரொம்ப சீரியஸாக இருக்கணும். நம்ம சீரியஸாக இல்லைனாலும் யார் சீரியஸாக இருக்காங்களோ அப்பிரமத்தா பரீட்சித் மகாராஜ் மாதிரி. பரீட்சித் மகாராஜ் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அன்இன்டெலிஜென்ட் அண்ட் கேர்லெஸ் பீப்புள் எல்லாம் அவர் காப்பாற்றிட்டு இருந்தாரோ, அந்த மாதிரி நம்ம அவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இல்லை, நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அப்பிரமத்தா பரீட்சித் மகாராஜ் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி யார்கிட்டாவது போயிட்டு நம்ம கைடன்ஸ் நம்ம லைஃப்பில்
ஒருத்தர் இருக்கணும் எல்லார் லைஃப்லேயும். எந்த விஷயமானாலும் அவர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி ஒருத்தர் இருக்கணும். நம்ம வீக்னஸஸ் நிறைய வாட்டி நம்ம வீக்னஸஸ் வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். புரிஞ்சதா? நம்ம வீக்னஸஸ் வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். எல்லாமே நல்ல விஷயம் இருக்கிறவங்க நம்ம ஸ்ட்ரென்த் தான் ஷேர் பண்ணுவோம். இன்டர்வியூக்கு போனீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூவர் வந்து கேட்பாரு, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுகிறவங்க எல்லாருமே எல்லாம் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் தான் சொல்லுவாங்க. நோ சார், ஐ டோன்ட் ஹவ் எனி வீக்னஸஸ், எந்த வீக்னஸுமே இல்லை அப்படின்னா ஜாயின் பண்ண உடனே தெரியும் அவங்களோட என்ன பிரச்சனை. வேலை வாங்கிறதுல நிறையா பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம லைஃப்லேயும் ஒருத்தர் இருக்கணும், யார்கிட்ட போயிட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்குற மாதிரி. அப்போது நம்ம சேஃபாக இருப்போம் இல்லையா? எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணாலும் பரீட்சித் மகாராஜ் காப்பாற்றின மாதிரி நம்ம காப்பாற்ற முடியாது. எவ்வளோ நம்ம பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலும் கலிபுருஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? ஸோ நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஒருத்தர் இருக்கணும் நம்ம லைஃப்பில், யாருக்கிட்ட போயிட்டு நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட கைடன்ஸ் வாங்கிட்டு நம்ம சேஃபாக இருக்கணும். இல்லைன்னா அரசாங்கம் இல்லை இன்னைக்கு. பரீட்சித் மகாராஜ் மாதிரி அந்த மாதிரி ஒரு ராஜ்யம், அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் இல்லை இன்னைக்கு. இருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுது, சனாதனம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் இருக்கணும் நம்ம லைஃப்பில், யாருக்கிட்ட நம்ம எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப் சேஃபாக வச்சுக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால சொன்னேன், இது ரொம்ப பியூட்டிஃபுல் வர்ஸ் இன்னைக்கு பரீட்சித் மகாராஜ் பற்றி சொன்ன விஷயம். விருக்கஹா டைகர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலிபுருஷன் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க மட்டும் ஈஸி டார்கெட்டு. கரெக்டாக அது புரிஞ்சிச்சு நம்மளுக்கு. பரீட்சித் மகாராஜ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கலிபுருஷன் பார்த்தாரு இல்லையா? ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு கலிபுருஷன் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. முடிஞ்சதா? கலிபுருஷன் வந்து பரீட்சித் மகாராஜ் அப்படியே களி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா? இல்லை. அவர் என்ன பண்ணார், கலிபுருஷன் போயிட்டு பரீட்சித்தோட காலில் விழுந்தார் லாஸ்டில். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்கள, கிருஷ்ண கான்ஷியஸாக இருக்கிறவங்கள வந்து கலிபுருஷன் ஒன்றும் பண்ணாது. கலிக்கு வந்து ரொம்ப பயம். அலர்ட்டாக இருக்கிறவங்கள, கிருஷ்ணா கான்ஷியஸாக இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பயம். ஏன் அவர்கிட்ட வரமாட்டார். எப்படி இந்த பிக் பாக்கெட்டர் யாரெல்லாம் அலர்ட்டாக இருப்பாங்க அவங்ககிட்ட வர மாட்டாங்க. யாரெல்லாம் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்களோ என்ன மாதிரி. ஸோ அதனால் இந்த பர்பாட்டில் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன் சொல்லுவார். பக்தர் இல்லாத எல்லாருமே என்ன சொன்னார் பிரபுபாதர்? பிரபுபாதர் என்ன சொன்னார்? பக்தர் இல்லைன்னா அவங்க பற்றி என்ன சொன்னாங்க? அன்இன்டெலிஜென்ட் அண்ட் கேர்லெஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் டிவோட்டிஸ் எல்லாருமே பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு? அன்இன்டெலிஜென்ட் அண்ட் கேர்லெஸ். எதுக்கு அந்த மாதிரி சொன்னார்? சார் ரேடிக்கல் ஸ்டேட்மெண்ட்னா இல்லையா? இல்லை சில ரிலீஜியன் சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த ரிலீஜியன் இஸ்லாமர்கள் சொல்லுவாங்க. இஸ்லாமில் கிறிஸ்டியானிட்டிலையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி.
இஸ்லாமில் சொல்கிறவங்க நான் முஸ்லீம்ஸ் எல்லாருமே காஃபீர்கள் அப்படின்னா அவங்க யூஸ்லெஸ், they are to be punished. இந்த ரீசெண்டாக ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது காஷ்மீரில். அவங்க வந்து அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். டெரரிஸ்ட் வந்து ஆர்மி யூனிஃபார்ம்லேயே வந்து அட்டாக் பண்ணாங்க. 1 year ஆயிடுச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணது, அந்த லாஸ்ட் இயர் நடந்தது. அது இதுக்கு தான் காரணம். அவங்க வந்து என்ன கேட்டாங்க, ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாமே டூரிஸ்ட்டு. ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு நீ ஹிந்துவா முஸ்லீமான்னு கேட்டாங்க. முஸ்லீம் சொன்ன உடனே அவங்க வந்து ஷார்ட் டெட், கன் பாயிண்டில் ஹெட்லே கன் வச்சு சுட்டாங்க. ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நான் முஸ்லீம்ஸ் எல்லாருமே யூஸ்லெஸ் அண்ட் தே ஷுட் பி கில்ட், அவங்கள இன்னும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ பிரபுபாத் என்ன சொல்கிறாருங்க, இதுவும் ஓரளவுக்கு ரேடிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது இல்லையா? பிரபுபாத் என்ன சொல்கிறாங்க, நான் டிவோட்டீஸ் எல்லாருமே அன்இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி. இல்லையே பிரபுஜி, நான் பார்க்குறேனே வெளியே நிறையா பேர் ஐஐடி ஐஏஎம் எல்லாம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்டாக இருக்காங்க, அவங்கெல்லாம் டிவோட்டி கிடையாது, ஆனால் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப ஸ்காலர் அவங்க. எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருக்குது? பிரபுபாத் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம ட்ரை பண்ணுவாங்க புரிஞ்சிக்கிறதுக்கு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? இத்தனை பேர் இருக்காங்களே பிரபு, எப்படி அன்இன்டெலிஜென்ட், புத்தியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த மாதிரி நினைக்கிறீங்க? யார்? எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். அப்போது கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். பிரபுபாத் ஒரு சூப்பர் ஸ்டோரி சொல்லுவார். ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் போட்மேன் ஸ்டோரி. நிறைய பேருக்கு தெரியும் இது. எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக நம்ம இன்னொரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டோரி. ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஐன்ஸ்டைன் மாதிரி, ஒரு நியூட்டன் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து இந்தியாவிலே பெங்காலில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வருவார் ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்காக. நம்ம மாயாப்பூர் போகணுன்னா இன்றைக்கும் போட்டில் போகணும், நவத்வீப் வரைக்கும் ட்ரெயினில் போயிட்டு அதுலேருந்து மாயாப்பூர் நவத்வீப் போகணுன்னா போட்டில் போகணும். அந்த கங்கா ரிவர் வந்து கிராஸ் பண்ணணுன்னா போட்டில் போகணும். இன்றைக்கும் அந்த சிஸ்டம் இருக்குது இன்றைக்கும். அந்த மாதிரி இந்த சயின்டிஸ்ட்டு அந்த பெங்காலில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா போட்டில் போகணும். இந்தியாவுக்கு ஃப்ளைட்லேயே வந்தார், அங்கேருந்து ஒரு ட்ரெயினோ பஸ் ஏதோ பிடிச்சி அங்கே வந்துட்டார். ஆனால் அந்த கிராமத்துக்கு போகணுன்னா போட்டில் போகணும். எப்படியோ ஒரு போட்டு ஓனர்கிட்ட பேசிட்டு ஒரு சின்ன போட்டு வச்சுட்டு போகிறதுக்கு அவர்கிட்ட ஏதோ காசு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போக ஆரம்பித்தாங்க. போகும்போது இந்த சயின்டிஸ்ட் வந்து அவருக்கு ரொம்ப ப்ரௌடு, பொறாமையாக இருக்குது. என்னன்னா, நான் சயின்டிஸ்ட் இஸ் யூஸ்லெஸ், ஒன்றும் தெரியாது, போட் எல்லாம் ஓட்டுறாரு, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங். அவர் என்ன கேட்குறாரு, போட்மேன் உனக்கு தெரியுமா இந்த கேலாக்சியில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது, பிளாக் ஹோல் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரிலாம் ஒரு சயின்டிஃபிக் கொஷின்ஸு கேட்க ஆரம்பித்தாராம். அவர் வந்து, சார் என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல, எனக்கு தெரியாது சார் நீங்கள் சொல்கிறது இல்லை. யூஸ்லெஸ் ஃபெலோ, 50% லைஃப் வேஸ்ட், இது கூட தெரியலன்னா அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார், உனக்கு தெரியுமா இந்த ஹியூமன் பாடியில் எத்தனை போன்ஸ் இருக்குது? அது இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் கேள்வி கேட்ட உடனே, சார் தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஓ, 75% லைஃப் வேஸ்ட்டு, இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லுவாராம். திரும்பி இன்னொரு கேள்வி சயின்டிஃபிக், 100% லைஃப் வேஸ்ட், உன்னோட லைஃபே வேஸ்ட், ₹1 கூட வர்த்லெஸ் அப்படின்னு சொல்லி, நான் பாரு, நான் என்னோட பேர் இது, எனக்கு வந்து 10 டிகிரி இருக்குது, நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக சொல்லுவார், ப்ரௌட். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது திடீர்னு சொல்லி மழை பெஞ்ச ஆரம்பிக்கும்.
ரெயின்ஃபால் ஸ்லோவாக அந்த பிளாக் க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு மழை வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மழை ஆரம்பித்த உடனே இவர் வந்து போட்மேன் வந்து கேட்பாரா இந்த சயின்டிஸ்ட் கிட்ட, சார் உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா அப்படின்னு கேட்பாரா. எனக்கு தெரியாது, என்னாச்சு அப்படின்னா, உங்கள் லைஃப் ஃபுல்லாக வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் குதிச்சுட்டு அவர் ஸ்விம்மிங் பண்ணிட்டு போயிடுவார். "100% லைஃப் வேஸ்டட்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணியில் குதிச்சுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிட்டு போயிடுவார் போட்மேன். பிரபுபாத் சொன்னதும் இதுதான் எக்ஸாக்ட். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியறது தான் இன்டெலிஜென்ஸ். மைண்டுக்கு மேலே இருக்கிறது இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிஷன் இருக்கும், ரைட் ராங் அப்படின்னு டிஸ்கிரீட் பண்ணுறது இன்டெலிஜென்ஸ். இங்கே பிரபுபாத் சொல்கிறாரு அன்இன்டெலிஜென்ஸ், நான் டிவோட்டிஸ் வந்து அன்இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாரு? பிகாஸ் எதுக்குன்னா லைஃப்பில் நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும், எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. லைஃப்லேயே வந்து டிஸ்கிரிஷன் இல்லை அவங்களுக்கு. அவங்க வந்து பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், ரொம்ப பணக்காரனாக இருக்கலாம், ரொம்ப பெரிய ஸ்காலராக இருக்கலாம், எப்படி என்னாலும் இருக்கலாம். ஆனால் அந்திய காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. நம்ம இந்த சரீரம் விடும்போது நம்ம அந்த கிருஷ்ணர் பற்றி விஷ்ணு பற்றி நினைப்பு இல்லைன்னா நம்ம வந்து அன்இன்டெலிஜென்ட். பிரபுபாதர் சும்மா சொல்லலை அன்இன்டெலிஜென்ட், மித்த ரிலீஜன்ல சொன்ன மாதிரி கிடையாது இது. கிருஷ்ணர் பக்தர் இல்லைன்னா அன்இன்டெலிஜென்ட். கிருஷ்ணர் பிரபுபாதர் சொன்னது இதுக்காக. நம்ம இந்த சரீரம் விடும்போது, ஆத்மா இந்த சரீரம் விடும்போது நம்ம கிருஷ்ணர் பத்தி யோசிக்கிறோமா இல்லையா? அப்படி யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்கள இன்டெலிஜென்ட். அவங்க சயின்டிஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அவங்க பணக்காரன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து இன்டெலிஜென்ட். போட்மேன் மாதிரி. போட்மேன் எப்படி அந்த ஒரு அந்த ஒரு லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷனில் என்ன பண்ணால் வாழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே அவர் ஸ்விம்மிங் பண்ணிட்டு போயிட்டாரோ, நம்ம அந்த லாஸ்ட் மினிட் அந்திய காலம் இந்த சரீரம் விடும்போது நம்ம கிருஷ்ண கான்ஷியஸ் இருக்குமா இல்லையா? அதுக்காக பிரபுபாதர் சொன்னார், நான் டிவோட்டிஸ் எல்லாமே அன்இன்டெலிஜென்ட் அண்ட் கேர்லெஸ். நான் டிவோட்டிஸ் எல்லாம் கேர்லெஸ், நோ சீரியஸ்னஸ் அபவுட் லைஃப். மூவிஸில் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் லைஃப் பற்றி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கர்மா, புண்ணியம், நம்ம இந்த லைஃப்பில் பண்ணுறது எல்லாமே ரிசல்ட் வரும், நெக்ஸ்ட் லைஃப்பில் இந்த லைஃப்பில் எதுவுமே தெரியாது. கேர்லெஸ். நம்ம செய்கிற எல்லா செய்களுக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கும், கர்மா வரும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போது உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசிப்பீங்களா? எந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க பார்ப்பீங்களா இல்லையா? ஏதோ சும்மா கொடுத்துருவீங்களா? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது? கிராமத்துல எல்லாம் கொடுப்பாங்க இந்த 1 ரூபா இன்ட்ரெஸ்ட், கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்ப்பாங்களே இல்லையா? கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க. கேர்லெஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே யாராவது? யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம செய்கிற எல்லா செய்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ரிட்டர்ன் ஆகும். நம்ம தப்பு பண்ணால் கர்மா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணுமா இல்லையா? அதுக்கு தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
கேர்லெஸ்ஸாக இருந்தால் நம்ம செய்கிற செய்கள் கர்மா வருமா வராதா எதுவுமே தெரியாது, புரியாது. ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே போவோம். புரியுதா? அன்இன்டெலிஜென்ஸ் அண்ட் கேர்லெஸ் அப்படின்னா இதுதான் மீனிங். பிரபுபாதர் சொன்னதுக்கு மீனிங் சும்மா சொல்லலை பிரபுபாதர், மித்த இதில் சொன்ன மாதிரி ரொம்ப அர்த்தம் இருக்கு அதில். ஸோ நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு சிம்டம் இருக்குது. என்னன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறவங்க எல்லாருமே கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப டிஸ்ட்ராக்ட், மொபைல் அடிக்ஷன், அடிக்ஷன் சென்டர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் முன்னாடி கிளாஸில் 2-3 டைம்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மொபைல் டிஸ்ட்ராக்ஷன். இந்த இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் எப்படி மொபைல் அடிக்ட் ஆகிட்டு. ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு 3 இயர்ஸ் கேர்ள் பேபி, பொண்ணு, 3 வருஷம் பொண்ணு, மொபைல் தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டு ரூமில் போயிட்டு லாக் பண்ணிக்கிச்சான். ஒரு ஃபுல் டே ஓப்பன் பண்ணவே இல்லை, மொபைல் வச்சுக்கிட்டு நோண்டிகிட்டே இருக்கு ஃபுல் டே, மார்னிங் இருந்து நைட்டு வரைக்கும். அவங்க அப்பா அம்மா அந்த செவரெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே போய் அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணாங்க. அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நம்ம அடிக்ஷன் பண்ணுது கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால. கேர்லெஸ்ஸுன்னா டிஸ்ட்ராக்ஷன்னா மாயா அப்படின்னா கலிபுருஷன். சிம்பிள். அதுக்காக இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க? தீரபீருனின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா கேர்ஃபுல். யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்களோ கலிபுருஷருக்கு பயம். தீரபீருனி அவங்க ரொம்ப பயம். கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயம். தீரா ஸ்ட்ராங், ஃபிக்ஸ்ட் இன் இஸ் டிட்டர்மினேஷன், சீரியஸ் அபவுட் இஸ் லைஃப். பரீட்சித் மகாராஜுக்கு கலிபுருஷனுக்கு பயம். தீரா அப்படின்னா கேர்ஃபுல், ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன். பீருனி பயம். கலிபுருஷனுக்கு பயமா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தாலே அவர்கிட்ட வரமாட்டாராம். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்பிரமத்தமாக இருக்கணும். அலர்ட்டாக இருக்கணும். நம்ம செய்கிற எல்லா செய்களையும் நம்ம அப்பிரமத்தம், அலர்ட்னஸ் இருக்கணும். அண்ட் டிவோட்டீஸ் அதனாலே இன்டெலிஜென்ட். நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பாகவதம் முழுசாக சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார் இல்லையா? சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாகவதம். இந்த பாகவதம் இந்த டிஸ்கஷனே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? சூத முனிக்கிட்ட இந்த ரிஷிகள் எல்லாருமே நைமிசாரத்தில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இந்த கிருஷ்ணர் பரீட்சித் பற்றி கேட்டாங்க. இப்போ சுகதேவ் கோஸ்வாமி இந்த சூத கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, பரீட்சித் மகாராஜ் ஸ்டோரி எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு சூத கோஸ்வாமி. நைமிசாரண்யத்தில் என்ன சொல்கிறாரு? கிருஷ்ணா வாசுதேவ கதோபேதம் அப்படின்னு சொல்கிறாரு. பரீட்சித் மகாராஜ் ஸ்டோரியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பரீட்சித் மகாராஜோட ஸ்டோரி மட்டும் இல்லை. பரீட்சித் மகாராஜ் யாரு? சுத்த பக்தர், பியோர் டிவோட்டி. வாசுதேவ கதோபேதம். எல்லா டிவோட்டியும் கதையும், டிவோட்டி ஸ்டோரி கூட வாசுதேவ கதோபேதம். நம்ம கேட்டோம் பாகவத்தில். கிருஷ்ணர் பற்றி கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஸ்ரவணம், நவவித பக்தியில் ஸ்ரவணம் கீர்த்தனம். ஃபஸ்ட்டு ஹியரிங், கேட்கறது கிருஷ்ணர் பற்றி.
பக்தர் பத்தி கேட்டாலும் அது வாசுதேவ கதோபேதமா. கிருஷ்ணரோட பக்தர்கள் பத்தி கேட்டாலும் அது வாசுதேவ கதோபேதம். சேம் கிருஷ்ணர் லீலல் பத்தி நம்ம கேட்டா எவ்வளோ நம்ம சுக்ருதி வருமோ அதே மாதிரி கிருஷ்ண பக்தர்கள் பத்தி கேட்டாலுமே அந்த சுக்ருதி வருமா. ஏன் அந்த பக்தர்கள் லைஃப் முழுசாவே கிருஷ்ணர் பத்தி தான் அவங்கள வாழ்வாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் கிருஷ்ணர் பார்ப்பாங்க. அவங்க எல்லா விஷயத்திலையும் கிருஷ்ணர், கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமா ராமா ராமா, இதுதான் அவங்களோட நினைப்பே. அதனால பரீட்சித் மகாராஜ் ஸ்டோரி மட்டும் நம்ம கேட்கல, அவரோட ஸ்டோரி வாசுதேவ கதோபேதம். அதனால நம்ம பரீட்சித் பத்தி கேட்குறோம். அதனால நம்ம அலெக்சாண்டர் த கிரேட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலைங்க. புரிஞ்சதா? ஏன் நம்ம பரீட்சித் மகாராஜ் பத்தி டிஸ்கஸ் பண்றோம்? எவ்வளோ டிஸ்கஸ் பண்றோம் சொல்லுங்க. ஆன்மீகம் அப்படின்னா அவரோட வாசுதேவ கதோபேதம். இட் இஸ் கனெக்டட் டு கிருஷ்ணா. அவரோட ஃபுல் லைஃப்மே கிருஷ்ணர்னால அவர் காப்பாற்றப்பட்டார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். உத்தரா கர்ப்பத்தில் அஸ்வத்தாமா அந்த பிரம்மாஸ்திரம் கிருஷ்ணர் காப்பாத்தினாரு. கடைசியில் அவருக்கு எப்போ, இதுவும் ஒரு எக்ஸாம்பிள், இன்டெலிஜென்ட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? எப்போ அந்த பரீட்சித் மகாராஜுக்கு அந்த பிராமணர் பையன் அந்த 7 நாள் சாபம் பற்றி தெரிஞ்சதோ உடனே அந்த ராஜ்யத்தையும் அந்த அரசாங்கத்தையும் அந்த பொசிஷன் பவர் எல்லாமே விட்டு கேஞ்சஸ் கங்கா நதி தீரத்துக்கு போயிட்டு சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்குறாரு, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, கிருஷ்ணர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. இது இன்னொரு எக்ஸாம்பிள். இன்டெலிஜென்ஸ். சாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்ன நிறைய கேட்குறோம், நம்ம கேட்போம். சாதாரணமாக இருக்கிறவங்க ஆளுங்கள், ஆர்டினரி பீப்புள் சாக போகிறோன்னா அவங்க ஓ என்னோட ரிலேட்டிவ் பார்க்கணும், மருமகனை பார்க்கணும், ஓ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, இப்படி பார்த்திக்கோ அப்படி பார்த்திக்கோ, வில் லெட்டர், நான் சாக அப்புறம் என்ன பண்ணணும் நீங்கள்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி. அன்இன்டெலிஜென்ட். எக்ஸாக்ட்லி பாகவதம் சொல்லுது. பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணாரு? 7 நாள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரு? விட்டாரு. த மொமெண்ட், அந்த நிமிஷம் தெரிஞ்ச உடனே எல்லாம் விட்டுட்டு கங்கா நதி தீரத்துக்கு போயிட்டு ரிஷி முனிகள் கிட்ட கேட்டார், நான் என்ன பண்ணணும், பகவான் பத்தி சொல்லுங்க எனக்கு. சுகதேவ் கோஸ்வாமி சொன்னார். அவர் தான் இந்த பாகவதம் முழுசா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். புரிஞ்சதா? இது ஒரு எக்ஸாம்பிள், இன்டெலிஜென்ட் அன்இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால இதுல என்ன சொல்றாங்கன்னா, சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு? உபவர்ணிதம் ஏதத்வஹ புண்ணியம் பரீட்சிதாமயா. ஏன் கேட்குறோம் பரீட்சித் மகாராஜ் பற்றி இந்த ஸ்டோரி எல்லாம்? இவர் பற்றி, அவர் கிருஷ்ணர் பற்றி யோசித்த லீலல்கள், அவரோட செய்கள்கள் அப்படி கேட்டாலே புண்ணியம், ஆஸ்பீஷியஸ். அதனால கேட்குறோம். ஏதோ டைம் பாஸ்க்காக நம்ம பரீட்சித் மகாராஜ் பற்றி கேட்கல, பாகவதம் கேட்கல நம்ம டைம் பாஸா. புண்ணியம் பார்க்ஷிதம் மயா. எதனால அது புண்ணியம்? அது பரீட்சித் மகாராஜ் லைஃப்வே வாசுதேவ கதோபேதம். அதனால நம்ம பரீட்சித் மகாராஜ் பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால கேட்டாலே நம்ம புண்ணியம் கிடைக்கும். இந்த மாதிரி கிருஷ்ணர் பற்றி, கிருஷ்ணர் பக்தர்கள் பற்றி கேட்டாலே நம்மளுக்கு
புண்ணியம், ரொம்ப சுக்ருதி கிடைக்குமா. சின்ன ஸ்டோரி இருக்குது. ஒரு திருடர் இந்த காட்டில் இருந்தாரா, ஃபாரஸ்ட் இருக்கும்போது சில ரிஷிமுனிகள் அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ரெஸ்ட்லேயும் அவங்க ஃபுல்லாக மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தார் இந்த திருடர். எப்பெல்லாம் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்களோ நான் வந்து திருடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. பக்தர்கள் ரிஷிமுனிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலுமே பகவான் சிந்தனை மத்தலப் திங்கிங், கிருஷ்ணர் பற்றி யோசிக்கிறது, கிருஷ்ணர் பற்றி பேசுறது, கிருஷ்ணர் நாமம் ஜபம் பண்ணுறது. பக்தர்னா இதுதான். அவங்க தான் என்ன பேசுவாங்க, கிராமிய கதை பேசுவாங்களா, பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சு, இதெல்லாம் பேச மாட்டாங்க. பக்தர்கள்னா எப்போவுமே கிருஷ்ணர், கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. பேசினா கிருஷ்ணா, கேட்டா கிருஷ்ணா, பண்ணா கிருஷ்ணா, எல்லா லைஃப்மே கிருஷ்ணா. வாசுதேவ கதோபேதம், எல்லாமே வாசுதேவ கிருஷ்ணா லைஃப், கிருஷ்ணாயிஸ்ட். ஸோ இவர் திருடர் பார்த்துட்டே இருந்தாரா. இவங்க பார்த்தீங்க நாராயணா அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுவாங்க, இல்லை ஏதோ ஒரு லீலை, கிருஷ்ணர் லீலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க கேட்டுட்டு இவரும் நாராயணான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. திடுறது வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு திரும்பி. ஸோ அதனால நம்ம பேட் ஹேபிட்ஸ், அன்வான்ட் திங்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம சிம்பிளி நம்ம கேட்டாலுமே போதுமா, கிருஷ்ணர் பற்றி, விஷ்ணு பற்றி, பக்தர் பற்றி, அவங்களோட லீலை பற்றி சிம்பிள் நாம ஜபம் பண்ணாலே, நாம ஜபம் கேட்டாலுமே போதும், புண்ணியம் சுக்ருதி வரும். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலுமே வரும். தெரியாமல் பண்ணாலே இவ்வளோ சுக்ருதி வருது, இவ்வளோ புண்ணியம் வருது. அப்போ தெரிஞ்சுட்டு பண்ணா ஒன்றும் வராதா? அவர் சொல்ல ஒன்றும் வராதுன்னு. தெரிஞ்சுட்டு பண்ணா நம்ம வாழ்க்கையும் வாசுதேவ கதோபேதம். நம்ம லைஃப்பும் வாசுதேவ கதோபேதம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு திங் இன்றைக்கி நம்ம லேட் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு திங் என்ன, அப்ரமத்தா. we have to be alert. நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா செய்கள் எல்லாமே நம்ம யோசிச்சுட்டு கைடன்ஸ்லே பண்ணணும். ஏன்னா அரசாங்கம் ஒன்றும் பண்ணாது. ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு. நம்ம அலர்ட்டாக இருந்துட்டா தீராபீருனி கலிபுருஷனுக்கு வந்து நம்ம லைஃப்லே அவர் இடம் கிடையாது. அவர் பக்தர் அப்படின்னாலே அவருக்கு நம்ம கிட்ட வர மாட்டார், பக்தர்கிட்ட வர மாட்டார். பயம் பக்தர்கிட்ட போகிறதுக்கு. எப்படி பரீட்சித் மகாராஜ் காலில் விழுந்தாரோ, பயம் அவருக்கு பக்தர்னால. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ரமத்தா, கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம லைஃப்பில். கைடன்ஸ். செகண்ட் பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு, பக்தர்கள் இன்டெலிஜென்ஸ், நான் டிவோட்டீஸ் அன்இன்டெலிஜென்ட் அண்ட் கேர்லெஸ். அவங்க வந்து கலிபுருஷனுக்கு வந்து ஈஸி டார்கெட். நான் டிவோட்டீஸ் அப்படின்னாலே அன்இன்டெலிஜென்ட் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சிம்பிளி அன்இன்டெலிஜென்ட் சொல்லலை நம்ம. இப்போ தேர்ட் பாயிண்ட் டிவோட்டீஸ் லைஃப். பக்தர்களோட லைஃப்னாலே கிருஷ்ண கதா. பக்தர்களோட லைஃப்னாலே கிருஷ்ணர் கதா. ஏன்னா அவங்க வாழ்க்கை முழுசாவே கிருஷ்ணர் பத்திக்காக தான் அவங்க வாழ்றாங்களே. ஸோ 3 பாயிண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு. என்ன சொல்லுங்க 3 பாயிண்ட்ஸ்?
அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி நம்ம நான் பக்தர், நான் நான் புத்திசாலி, அது பாயிண்ட் இல்லை இங்கே. எல்லாரும் புரிஞ்சது இல்லை. இன்டெலிஜென்ட்னா என்ன, இங்கே புத்திசாலின்னு என்ன? நான் போய் லேபில் போயிட்டு இன்னிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏதோ ஒன்று டிஸ்கவர் இன்வென்ட் பண்ணுறதுக்கு, சயின்டிஸ்ட் ஆகிடுவேன், அதான் இன்டெலிஜென்ட். லைஃப்பில் நம்மளுக்கு எது முக்கியம்? அந்தியகாலேச்ச மாமேவ, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதுக்காக பக்தர்கள் இன்டெலிஜென்ட், சும்மா இன்டெலிஜென்ட் கிடையாது. நம்ம சும்மா இன்டெலிஜென்ட்ஸ்ன்னு சொல்லலை, ஏதோ நம்ம பெரிய சயின்டிஸ்ட்டு ஸ்காலர் கிடையாது. நம்ம வி ஆர் லோவஸ்ட் ஆஃப் பீப்புள், வி ஆர் நாட் இன்டெலிஜென்ட். நம்ம இன்டெலிஜென்ட் கிடையாது, புத்தி இல்லை, நம்மளுக்கு எதுவுமே இல்லை. பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் பிரபுபாத மூலமாக. ஏன்னா கிருஷ்ணா 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 அப்படிங்கிறது அவ்வளோ இன்டெலிஜென்ட். செகண்ட், இந்த சைட்லேருந்து யாராவது சொல்லுங்கள். செகண்ட் பாயிண்ட், அது இன்டெலிஜென்ட், கேர்லெஸ், கரெக்ட். செகண்ட் பாயிண்ட் அப்ரமத்தா, கேர்ஃபுல். நம்ம லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கைடன்ஸ், நம்ம மைண்ட் ரிவீல் பண்ணுறவங்க நம்ம பார்க்கணும். நம்ம எல்லா விஷயங்களையும் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அது யாருன்னு சொல்லி நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கணும். செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம், இல்லை பின்னாடிலேருந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, பின்னாடி யாராவது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் மாதாஜி, நீங்கள் சொல்லுங்கள், சேர்லேயே உட்காந்துருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். வேறு யாராவது சொல்லுங்கள். தேர்ட் பாயிண்ட், பக்தர்கள் லைஃப், கிருஷ்ண கதா. புரிஞ்சுதா? கிருஷ்ண கதான்னா கிருஷ்ணர் பற்றி மட்டும் கேட்கறது கிடையாது. கிருஷ்ணரோட பக்தர்கள் பற்றி கேட்டாலும் அது கிருஷ்ண கதா தான். ஸோ இந்த 3 பாயிண்ட் நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. 2 ஸ்லோகம் ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப இம்பார்ட்டண்ட் வர்சஸ். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறமத்தா வி ஷுட் பிகம் நம்ம லைஃப்பில். அப்புறம் சாதனா பண்ணணும். சும்மா கிடையாது. இன்னைக்கு கிளாஸில் கேட்டேன், நான் இன்டெலிஜென்ட் ஆகிட்டேன் நான் இன்னிலேருந்து. சாதனா இன்னிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்திய காலேஜ் மாமேவா ஆகும். இல்லைன்னா முடிஞ்சது கதை. ஸ்டூடெண்ட் டே 1லேருந்து படித்தாதான் எக்ஸாம்லே எழுத முடியும். இல்லைன்னா பெப்பெப்பே மெம்மெம்மே ஆகிடும் அந்த எக்ஸாமில் போயிட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சாதனா, ஸ்வாத்தியாயனா ரிஃப்ளெக்ஷன், நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். இது பண்ணால் நம்ம அந்த லைஃப் பர்பஸ் எது இருக்கோ அந்திய காலேஜ் மாவேவா அது ஆகும். இல்லைன்னா கிளாஸில் கேட்டோம், வெளியே போயிட்டு விட்டோம், அந்த மாதிரி ஆகிடும். யாருக்காவது ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, विश्वगुरु श्रीला प्रभुपाद की जय.